Global Talk. அன்புள்ள குளோபல் நேயர்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. சில விசேட செய்திகள் கிடைக்கின்றது, அதை பற்றி பார்க்கலாம் நினைக்கின்றேன். இந்த வகையிலே ஈரான் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் முடிந்து இன்று 2 நாட்கள் கடந்து விட்டது. இந்த 2 நாட்களுக்கு பின் சில செய்திகள் கிடைக்கப்பெறுகின்றது. இந்த வகையிலே ஜியோ பொலிட்டிக்ஸ் என்ற ஒரு இணையத்திலிருந்து நான் பெற்ற செய்தியை அவசரமாக உங்களுக்கு தருகின்றேன். இது நம்பிக்கையான வெப்தளமாக இருந்தாலும் இதை பற்றி ஆய்வு செய்ய வேண்டிய செய்தி தான், தகவல்களை குறிப்பிடுகின்றேன். அதாவது ஜூன் 13ஆம் தேதி இஸ்ரேல் படுகொலை செய்ததாக சில ஈரானுடைய உச்ச இராணுவ தளபதிகளின் பெயர் வெளியானது. ஈரானுக்கு மிகப்பெரிய பங்காற்றியவர்கள் எல்லாம் மரணித்து விட்டார்களே என்று இதை பார்த்த உலக இஸ்லாமிய சமூகம் அதிக கவலைப்பட்டது. ஆனால் தற்போது வந்திருக்கின்ற செய்தி, ஜியோ பொலிட்டிக்ஸ் வெளியிட்ட செய்தி, கீழ்வரும் தலைவர்கள் உயிரோடு தான் இருக்கின்றார்கள் என்று குறிப்பிடுகின்றது. ஈரானுடைய ஆன்மீக தலைவரான அலி காமேனி அவர்களுடைய அரசியல் ஆலோசகர் அட்மிரல் அலி சம்கானி அவர்கள் உயிரோடனே இருப்பதாக இந்த தகவல் குறிப்பிடுகின்றது. அடுத்து குட்ஸ் படையின் தளபதியான பிரிகேடியர் ஜெனரல் இஸ்மாயில் கனி இஸ்ரேலிய விமான தாக்குதலால் கொல்லப்பட்டார் என்று பல செய்திகள் இவரை பற்றி வந்து கொண்டிருந்தது. ஆனால் அவரும் உயிரோடு தான் இருக்கின்றார் என்று இந்த செய்தி குறிப்பிடுகின்றது. அடுத்து ஈரானின் ஆயுத படைகளின் தலைமை தளபதி அப்துல் ரஹீம் மௌசவி உயிருடன் இருக்கின்றார் என்ற செய்தி வந்துள்ளது. அடுத்தது ஈரானுடைய பாதுகாப்பு அமைச்சரை நாங்கள் கொலை செய்து விட்டோம் என்று இஸ்ரேல் அமெரிக்க ஊடகங்கள் எல்லாம் செய்தியை அள்ளி குவித்தது. பாதுகாப்பு அமைச்சர் அசீஸ் நசீர் ஜாதே அவரும் உயிரோடே இருப்பதாக இந்த ஜியோ பொலிட்டிக்ஸ் வலைத்தளம் தகவல் குறிப்பிடுகின்றது. வருங்காலத்தில் மேலும் பல உண்மைகள் வெளிவர உள்ளதாகவும் இந்த செய்திகள் குறிப்பிடுகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் வேற என்ன செய்தியெல்லாம் வர இருக்கின்றது என்று. அடுத்த சகோதரர்களே, யமன் நாட்டை சேர்ந்த எழுத்தாளரான டாக்டர் அப்துல்லா அல் மன்சூரி எழுதிய ஒரு அரபு நாட்டு ஊடகங்களில் வைரலாகி வருகிறது. அவற்றை எமது உள்ளூர் வலைத்தளத்தில் தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருந்தார்கள். அவற்றை நான் உங்களுக்கு சுருக்கமாக குறிப்பிடுகின்றேன். நடந்து முடிந்த இஸ்ரேல் ஈரான் போரில் இஸ்ரேலுக்கு உண்மையாக என்ன நடந்தது என்று எழுதப்பட்டிருக்கின்றது. இன்று இஸ்ரேலுடைய உத்தியோகபூர்வமான வெளியீடு ஒன்றில் இந்த 13 நாள் போரில் இஸ்ரேலுக்கு இத்தனை பில்லியன் டாலர்கள் செலவாகி இருக்கின்றது என்ற ஒரு தகவலை இஸ்ரேலிய நிதி அமைச்சர் வெளியிட்டிருந்தார். அந்த தகவலை இதற்கு முன்னுள்ள காணொலியில் நாங்கள் உங்களுக்கு பதிவேற்றியிருந்தோம். சுருக்கமாக குறிப்பிட்டால் 6.5 பில்லியன் டாலர்கள் இந்த போரினால் இஸ்ரேலுக்கு செலவு ஏற்பட்டதாக மதிப்பிடப்பட்டுள்ளது என்று அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். இது உத்தியோகபூர்வமான செய்தி. ஆனால் உத்தியோகபூர்வமற்ற செய்தி என்ற வகையில் எவ்வளவோ இருக்கும், அதனை மறைத்திருப்பார்கள். ஆனால் தற்போது அவர்கள் மறைத்திருக்கும் விடயம் மிக நூதன முறையில் ஹேக் செய்யப்பட்டு பெறப்பட்டதாக டாக்டர் அப்துல்லா அல் மன்சூரி தனது கட்டுரையில் எழுதி அனைத்து விவரங்களையும் சுருக்கமாக முன்வைத்துள்ளார். இந்த வகையில் இஸ்ரேலை விட்டு இதுவரை 2 மில்லியன் மக்கள், அதாவது 20 லட்சம் மக்கள் தப்பி ஓடிவிட்டனர். திரும்பி வர முடியாத ஒரு வெளியேற்றமாக காணப்படுகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இஸ்ரேலின் முழு இராணுவ உள்கட்டமைப்பும் அளிக்கப்பட்டுள்ளது. அதாவது விமானத்தளம், இராணுவத்தினரின் வீடுகள், அவர்களுடைய வைத்தியசாலைகள், குடியிருப்புகள் மற்றும் அவர்களுடைய வாகனங்கள், இராணுவ தளபாடங்கள், அவர்களுக்குரிய நகர தொகுதிகளின் உள்கட்டமைப்பு, வங்கி, கடை மற்றும் போக்குவரத்து, தொலைத்தொடர்பு போன்ற பல்வேறு இராணுவத்திற்கான அடிக்கட்டுமான அனைத்து வசதிகளும் ஈரானால் ஷெட்யூல் செய்யப்பட்டு அளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. மேலும் இஸ்ரேலுடைய ஹெஸ் வலைத்தளம் ஹேக் செய்யப்பட்டு இந்த யுத்தத்தால் மரணித்த இராணுவத்தினரின் பெயர்கள் விவரங்களை ஹேக்கர்கள் கச்சிதமாக திருடி வெளிப்படுத்திவிட்டார்கள். அவை இன்று அரபு சமூக வலைத்தளங்களில் உலா வருகின்றது. இந்த வகையில் 6 மூத்த இராணுவ ஜெனரல்கள், 32 மொசாட் அதிகாரிகள், 78 சின்பெட் அதிகாரிகள், சின்பெட் என்கிறது உள்நாட்டு புலனாய்வு பிரிவு, மொசாட் என்பது வெளிநாட்டு புலனாய்வு பிரிவு, 27 கடற்படை அதிகாரிகள், 198 விமானப்படை அதிகாரிகள், 462 இராணுவத்தினர்கள், மேலும் 423 பொதுமக்களும் கொல்லப்பட்டதாக இந்த தகவல்கள் குறிப்பிடுகின்றது. இவை அல்லாமல் இஸ்ரேலின் இடைமறிப்பு ஏவுகணைகளின் இழப்பு 12 பில்லியன் டாலர்கள் ஆகும். மேலும் இந்த யுத்தத்தினால் இஸ்ரேலின் 1/3 பங்கு முழுமையாக அழிந்துவிட்டதாக குறிப்பிடப்படுகின்றது. தெருக்கள் மற்றும் சாலைகள் இடிபாடுகளால் மூடப்பட்டு அகற்றப்பட வேண்டிய நிலையில் காணப்படுகிறது. இஸ்ரேல் அதன் தொடக்கத்திலிருந்து இந்த மாதிரி ஒரு அழிவை ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை என மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்ரேலுடைய சகல துறைமுகங்களும் அழிக்கப்பட்டு விட்டதாக குறிப்பிடப்படுகின்றது. அங்கு தற்போது எந்த சேவைகளும், கப்பல் நிறுத்துவதோ கப்பலை கொண்டு போவதோ எதற்குமே வாய்ப்பில்லாத நிலைமை காணப்படுகிறதாக குறிப்பிடப்படுகிறது. மேலும் இஸ்ரேலுடைய எரிவாயு மற்றும் மின்சார நிலையங்கள் சேதமடைந்த சேவையில் இருந்து விலகி காணப்படுகிறது. உலகில் உள்ள தொலைக்காட்சிகளும் செயற்கைக்கோள் சேனல்களும் காட்டாத அழிவுகள் ஏராளம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்ரேலுடைய சில அழிவுகளை காட்டுவதற்கு அந்த இடத்தில் தடயமே இல்லாத முறையில் அளிக்கப்பட்ட விடயங்களும் உண்டு என இங்கு குறிப்பிடப்படுகிறது. யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது இஸ்ரேலுடைய தொலைக்காட்சி நிலையத்துக்கு ஈரான் அறிவித்தது, குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு நாங்கள் அங்கு தாக்குதல் செய்ய போகிறோம், உடனே அந்த இடத்தை விட்டு வெளியேறுங்கள் என்று அறிவித்த பிறகு அந்த தொலைக்காட்சி நிலையத்தை முற்றுமுழுதாக அளித்த காட்சி வெளிவராவிட்டாலும் அன்று உலகமே இந்த செய்தியை அறிந்துவிட்டது. அந்த தகவல்களை நாங்களும் எமது முன்னைய காணொலிகளில் பதிவேற்றியிருந்தோம். மேலும் இஸ்ரேலின்
முக்கிய விமான தளங்கள் அனைத்தும் அளிக்கப்பட்டிருந்தது. இஸ்ரேலுடைய மிகப்பெரிய விமான நிலையம் தான் பென்கொரியன் விமான நிலையம். பென்கொரியன் விமான நிலையம் அரைவாசி தான் இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றது. அங்கெல்லாம் படம் எடுக்கிறதுக்கு முடியாது, அந்த அளவு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இஸ்ரேலுடைய முக்கிய விமான தளங்கள் அனைத்தும் அளிக்கப்பட்டது. இந்த அழிவுகளிலிருந்து மீண்டும் பழைய நிலைக்கு வர சுமார் 3 தொடக்கம் 5 வருடங்கள் செல்லும் என்று குறிப்பிடப்படுகின்றது. இந்த அழிவுகளை திருத்துவதற்கு இஸ்ரேலிய மதிப்பில் 3 டிரில்லியன் சேக்கல்கள் செலவாகுமாம். நெத்தன்யாகு ஈரான் மீது தனது தாக்குதல்களை விரைந்தார். ஆனால் அவர்களுடைய தாக்குதல்கள் அனைத்தும் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் பூச்சிய நிலைக்கு தள்ளியது. அணு கட்டமைப்புடைய பிரதான அணு உலைகள் ஒருபோதும் பாதிக்கப்படவில்லை. மேல் கட்டுமான பணிகளே இடிந்து போனது. ஈரானிய ஆட்சியும் வீழ்ச்சி அடையவில்லை. மேலும் ஈரானிய இஸ்லாமிய குடியரசின் முடிவை அடைவதற்காக டிரில்லியன் கணக்கான டாலர்களை இஸ்ரேலுக்கு வழங்கிய வளைகுடா நாடுகளுக்கு நெத்தன்யாகு அளித்த வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படவில்லை. இந்த தாக்குதலுக்கு பிறகு ஈரான் நிச்சயமாக வலுவாக வெளிப்பட்டு அதன் வலிமையை மீண்டும் மீண்டும் அதிகரித்துக் கொள்ளும். ஈரான் வளைகுடாவில் உள்ள அனைத்து டிரில்லியன் கணக்கான டாலர்களையும் துடைத்துவிட்டு எதிர்பாராத மற்றும் முன்னோடி இல்லாத வகையில் இஸ்ரேலை மிதித்தது. உண்மையில் இந்த இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் அவர்களுக்கு பின்னால் இருந்து கை கொடுத்த வளைகுடா நாடுகளும் ஈரானோடு தோற்று போனது. இப்போது மத்திய கிழக்கின் எஜமானாக ஈரான் மாறிவிட்டது. ஈரான் தனி ஒரு ஆளாக நட்பு நாடுகளிடம் கை நீட்டாமல் தனித்து இறங்கியது. ஈரானின் அடியும் அதிரடியும் எதிரி வளைந்து உடன்பாட்டுக்கு வர காரணமானது என்று அரசியல் ஆய்வாளரும் மனித உரிமை ஆவலருமான டாக்டர் அப்துல்லா மன்சூரி அவர்கள் தனது கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார். இவர் குறிப்பிட்ட அனைத்து முக்கிய விடயங்களையும் நாம் தொகுத்து பார்க்கும் போது எமக்கு புரிய வரும் விடயம் என்ன தெரியுமா? சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதுதான் இவர் கோடிட்டு காட்டிய விடயம். சரி நேயர்களே, அடுத்து வரும் நல்ல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். இது குளோபல் லைப்ரரியுடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.